ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா இப்படி ஒரு மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்களே, என்னன்னு தெரியலையேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மேக்கப்னு தான் சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் மீனா மேமோட மேக்கப் தான். அவங்க தான் எனக்கு இன்ஸ்பயர்டுன்னு சொல்லலாம். ஐ லவ் மீனா மேம். எப்போ அவங்க படம் நடித்தாலும் அவங்கள மாதிரியே தான் நான் பண்ணி பார்ப்பேன். ஏன் இப்படி பண்ணுறேங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதையே நான் திருப்பி சொன்னேன்னா சொல்லிட்டேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு அதெல்லாம் புரியும். ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் மீனா மாதிரி மேக்கப் பண்ணுறோம், அதனால நான் ரொம்ப பேசல. நான் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கேன் நீங்கள் தான் சொல்லணும். நான் கன்சிலர் யூஸ் பண்ணலை, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலை, கலர் கரெக்ஷன் பண்ணலை, சிசி க்ரீம் போட்டிருக்கேன், க்ளோவாக இருக்க ஸ்டோக் க்ரீம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும், சரிங்களா? நம்ம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டெப்பாக பண்ணதை பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஹிமாலயன் ஃபேஸ் வாஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி எப்போதும் போடுற ப்ராடக்ட் தான், ரெவலான் டச் அண்ட் க்ளோ க்ரீம், அதையும் போட்டேன். இப்போ ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது லாக்மி 925 ப்ரைமர், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். நான் சிம்பிள் மேக்கப் தான் பண்ணியிருக்கேன், அதனால் ப்ரைமர் நான் யூஸ் பண்ணல. இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு மேக்கப்பு, இந்த மேக்கப்பை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அதே சமயம் எனக்கு அவங்க ஒரு இன்ஸ்பயர்டுன்னு சொல்லலாம். அப்படி பிடிக்கும் எனக்கு அவங்கள மாதிரி. எப்பெல்லாம் அவங்க நடிக்கிறாங்களோ, அவங்க ஒரு ஆக்டர்ஸ் தான். அவங்க நடிக்கும் போதெல்லாம் நான் அவங்கள மாதிரிலாம் மேக்கப் பண்ணி வீட்டில் நான் தனியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அதே மாதிரிலாம் செய்வேன். செஞ்சு பார்த்து என்னையே நான் ரசிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி அந்த மேக்கப்பை செய்ய போகிறேன். ஆனால் அவங்கள மாதிரி இருக்க மாட்டேன், ஆனால் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்கேன், அவங்கள மாதிரி கொஞ்சோண்டு இருக்கனா இல்லையா, இல்லை அந்த மாதிரி மேக்கப் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு ஆனால் உங்களை ரொம்ப பிடிக்கும். நேம் தெரியணும்னு ஆசையாக இருக்கா? ஆக்டர் மீனா தான். அவங்கள மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த போர்ஸ் இருக்கிற இடத்துலலாம் மேக்கப் போகக்கூடாதுல்ல, அதனால தான் ஆயில் வர இடத்துலையும் போடுங்க. ஆக்சுவலாக ஃபேஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் போட்டுப்பேன். நல்லது தான், போடலாம். ப்ரைமர் போடுறது என்றைக்குமே நல்லது தான். ஏன்னா எனக்கு ஃபுல்லாகவே ஆயிலாகவே இருக்கும். ஆயில் இருக்கிற இடத்துலையும் போடலாம். போட்டோம்னா நான் மேக்கப் தூக்கி காட்டும், ஆயில் கம்மியாக காட்டும். இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இந்த 1-2 போர்ஸ் இருக்கும், அதனால தான் அங்கெல்லாம் போட்டிருக்கேன். நான் ஆக்டர் மீனா மீறி மேக்கப் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. எனக்கு கொஞ்சம் தனியாக நான் பண்ணி பார்த்து நானே ரசித்தேன். நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி செய்யும்போது எனக்கு ஷிவரிங்காக இருக்குது. இன்னைக்கு நம்ம க்ளோவாக இருக்கணும். மீனா மேம் எஜமான் படத்தில் இருப்பாங்களே, அவங்க என்ன ஒரு க்ளோங்கிறீங்க. அந்த க்ளோலாம் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அந்த அந்த படத்தில் உள்ள மீனா எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக நான் ஏன் இந்த மீனா மாதிரி உள்ள அவங்களோடத நான் செஞ்சு காட்டுற காரணம் இருக்குது. ஏன்னா என்னோடய கண் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சொல்லாத ஆளே கிடையாது சொல்லுவாங்க. மாமா எர்த் லூமி க்ரீம் அதுதான் போட போகிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சொல்லாத ஆளே கிடையாது. நிறைய பேர் உங்கள் கண்ணு நல்லா இருக்கு, உங்கள் கண்ணு நல்லா இருக்குன்னு அப்போலேருந்து என்ன எல்லாருமே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நான் நினச்சிப்பேன். அதனால தான் இப்போ மீனா மேமுக்கும் கண்ணு தான் அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால தான் சரி அவங்களும் கண்ணு அழகுன்னு சொல்கிறாங்க, நம்மளும் எல்லாரும் சொல்கிறாங்க. அதுலேருந்து நான் மீனா மேமை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டு நான் தனியாக தான் ரசிச்சிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி போட்டு காட்டுறேன் பாருங்க. எனக்கு அவங்கள மாதிரியே கண்ணு இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் என்னோட ஐஸு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்மையெல்லாம் விட்ட பிறகு பாருங்கண்ணா என் கண்ணை நிறைய பேர் அவ்வளோ பேர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எல்லாமே சொல்றாங்க, மீனா மேமுக்கு எவ்வளோ அழகா இருக்கு கண்ணு, நம்ம கண்ணு சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேருங்க கணக்கே கிடையாதுங்க. ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க, காலேஜில் சொல்லியிருக்காங்க. நான் ஃபைனல் லுக் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. க்ளோ தான் வேணும். அதனால நம்ம ஒரு லிக்யூட் நிறைய அந்த ஸ்டோக் க்ரீம் தான் போடுவோம். ஸ்டோக் க்ரீம் அதுலேருந்து மாமா எர்த் லூமி க்ரீம் போட்டேன்னா அடுத்தது பேக் ஸ்டோக் க்ரீம் அது யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஐகானிக் எலிமினேட் லண்டன் இது யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் போட்டு க்ளோவாக காட்ட போகிறோம். நோ ஃபவுண்டேஷன், நோ கலர் கரெக்ஷன், நோ கன்சிலர், இது எதுவுமே கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் நான் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் பண்ண போகிறேன். பாருங்க, சிசி க்ரீம் இதை போட்டுருவோம். இப்போ புதுசாக ஒரு மிரர் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்கு பாருங்களா? நல்லா இருக்கா அந்த மாடலு? இது 150 வாங்கியிருக்கேன். பெருசா மிரர் இருக்கு, பட் கிட்டக்க பாக்குறதுன்னா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தான் இதை ஒண்ணு வாங்கினேன். நல்லா பிரைட்டா தெரியுது. சில மிரர்லாம் தெரியாது, ஒரு மாதிரி டபுள், ஒரு மாதிரி சின்ன முகம் பெருசா காட்டும். மிரர்லாம் பார்த்து வாங்கும். பேச்சு கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். பேசாம நான் மேக்கப்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பார்க்க போறீங்க. ஏன்னா நிறைய செம்ம அழகா இருப்பாங்க. அப்படி ஒரு ஆக்டர்ஸ் அவங்கள மாதிரி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு ஏதாவது தப்பா பண்ணிடுவோன்னு எனக்கு ஒரு கொஞ்சம் பயம்னே சொல்லலாம்னு வச்சுங்க. அதுக்காக தான். அதனால ரொம்ப பேச்சு கொடுக்காம நான் மேக்கப் பண்றேன். பாருங்க இப்படி பண்றேன், ஸ்டெப்பா இப்படி பண்றேன்னு அதையும் பார்த்துங்க. நேம் உங்களுக்கு கொடுக்குறோம், நேம் சொல்லிக்கிட்டே பண்றேன். போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நானும் பேச்சு கொடுக்குறேன். நான் ரொம்ப பேச மாட்டேன், இடையில நான் பேச மாட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கிஸ் பியூட்டி ஃபிக்ஸிங் லிஸ்டா அடிச்சுக்கணும். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்.
அதே தான் ஐகானிக் லண்டன் இல்லுமினேட்டர் கோல்டன் கலரு. அந்த க்ளோ வர்றதுக்காக இதெல்லாம் போடுறேன். மிச்சம் இருக்கிறத வந்து அப்படி கண்ணுக்கும் ஐஷேடோவா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருத்தவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். யாரு தெரியுமா? இங்கே பாருங்க, இவங்க பேரு செட்டு. எங்களோட செல்லம். எங்க செல்லத்தை பாத்தீங்களா? ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஸ்டார்ஸ் சொல்லுப்பா. ஹாய் ஸ்டார்ஸ். இவங்க எங்களோட பெட்டு. ஹாய் சொல்லுங்க. அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸ்டோக் கிரீம் எல்லாமே க்ளோவுக்காக. இதெல்லாம் க்ளோஸ். இது வந்து பீச் கலர். வந்திருக்கு. அது எப்போதும் எல்லா பெண்களுக்கும் வர மாதிரி தான் எனக்கும் வந்திருக்கு. போயிடும். ஆனால் அதை ரொம்ப டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாதான் ப்ராப்ளம் வரும். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக தான் நான் செய்கிறேன். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் நிறைய பிளாக் மார்க்ஸ் வர்றது. அது வந்து அடுத்தடுத்த இடத்துல வர்றதுக்கெல்லாம் காரணம் நம்ம கையை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருக்கணும். அதையும் இதையும் செய்கிறதுனால தான் பிம்பிள்ஸ் அதிகமாகுது. இன்னும் அது பாட்டிலே வரும், அது பாட்டிலே போயிடும். டிஎம்சி ஐப்ரோ பென்சில். கொஞ்சம் திக்காவே விடுவோம். மீனா மேமுக்கு வந்து புருவம் கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும். அதனால நான் வந்து ஐப்ரோ பென்சிலால கொஞ்சம் திக்கா போட்டு அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணுவேன். அவங்களுக்கு கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அதனால ஐப்ரோ பண்ண கொஞ்சம் தூக்கி விடுது. ஓரளவுக்கு ஐப்ரோஸ் பண்ணியிருக்கேன்னா பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தூக்குன மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பென்சில் கொஞ்சம் தூக்குன மாதிரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணது தானே, எனக்கு வந்து அவ்வளோவா வளைவு இருக்காது. இப்போ ஓகேவா பாருங்க. லேசஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்கேன். லேசஸ்லாம் கொஞ்சம் ரியலாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரி, எனக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் லேசஸ் வச்சு தான் அவங்கள மாதிரி கொண்டு வரலான்னு நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். நல்லா வச்சுருக்கேனா? பிடிச்சிருக்கா? சரி, கொஞ்சம்
மெபிலியன் நியூயார்க் கொலசல் போல்ட் ஐலைனர். ஐலைனர் விட்டுட்டேன். ஐலைனர்லேயே ஒரு திருஷ்டி போட்டு வந்துச்சு. இங்கே ஒரு மச்சம் இருக்கு, அதை கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன் திருஷ்டி போட்டா. அவங்க அதில் கொஞ்சம் பெரிய பொட்டாலாம் வச்சுருப்பாங்க. இந்த பொட்டு ஓகேவா? வந்து மேக்கோட லூஸ் கோடு இதெல்லாம் போட்டேன். ஐப்ரோ மணி தான் போட்டிருப்பாங்க. மணி கொஞ்சம் சிமிக்கி இந்த மாட்டல் போட்டிருப்பாங்க, நெத்தி சுட்டி போட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை அதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. லிப்ஸ்டிக் போட்டேன். லிப்ஸ்டிக் அவங்க வந்து லைட்டாக தான் போட்டிருக்காங்க. நான் பியூட்டி மேட் லிப்ஸ்டிக், இது வந்து ஒரு மாதிரி மெரூன் கலரில் இருக்கும். அது போட்டுட்டு க்ரீஸ் லிப் பாம் தான், இது ரெண்டையும் போட்டுட்டேன். லிப் ஆயில் இது கொஞ்சம் லைட்டாக, இதெல்லாம் கொடுத்தும் கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னு தான் பார்த்தேன். ஆனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ லைட்டாக போடணுமோ ட்ரை பண்ணேன். ஆனால் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் அவங்க முடியெல்லாம் எடுத்து தான் விட்டுருந்தாங்க நிறையா. அவங்க வந்து சுற்றிட்டு இருக்கோம் அவங்களுக்குலாம். ஃபைனல் லுக் எப்படி இருக்கு பாருங்க. மீனா மேம் வந்து எப்படி போஸ்ட் கொடுத்தாங்கன்னா,
ஹாய் ஸ்டார்ஸ், எல்லாருமே என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க. எனக்கு தெரியுது. எல்லாரும் ஆல்ரெடி பார்த்துட்ருக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நியூவாக பார்க்குறவங்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் நான் என்ன வீடியோ போடுறேன்னா மேக்கப் ஃபேஷன், ஸ்டைலிங், க்ரூமிங் அண்டு டிப்ஸு, எனி இன்ஃபர்மேஷன், இது எல்லா வீடியோவும் நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள் ஸ்டார்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, பை பை ஸ்டார்ஸ். பை பை.